வணக்கம். சாந்தா பாட்டி இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். இன்றைக்கி என்ன கதை சொல்ல போகிறேன்னா, நான் மாரியம்மன் கதை சொல்ல போகிறேன். யாருக்கு அது சரியாக தெரியல மாரியம்மன் கதை, அது நான் சொல்கிறேன். இந்த ஒரிசா பக்கத்தில் ஒரிசா ஆந்திரா பக்கத்து சேரும் ஒரு சிற்றரசர் இருந்தார். அந்த சிற்றரசனுக்கு ஒரு பொன் குழந்தை. அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த பொன் குழந்தையோட பேர் பவானி. இப்படி இருந்துன்னு இருக்கும்போது காலளவில் இந்த சிற்றரசருக்கு கண்ணு தெரியாத போச்சு. அப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒரு பொருள் கொடுக்குறோன்னு சொல்லும்போது யோசித்து செய்யணும். அதுதான் அதிலிருந்து புரிய வேண்டிய முதல் கதை. அவன் என்ன பண்ணார், கண்ணு தெரியல, எந்த வைத்தியர் என் கண்ணு சரி பண்ணுறாங்களோ அவங்க கேட்டது கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். தண்டாரை போட்டான். ஊர்லேருந்து என்னென்னமோ ஆறாரோ வைத்தியம் பார்க்கணுங்க செய்தாங்க. கண் தெரியல. 3 குழந்தைங்களோட ஒரு 2 பட்டை போட்டவர் பட்டை போட்டுட்டு அவர் எல்லா கலையும் அவருக்கு தெரியும். அப்படின்னா குதிரை ஏற்றம், களரி சொல்லி கொடுக்கறது, இந்த சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுக்குறது எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் 3 குழந்தைங்களோட சொல்லி, நான் எல்லாருக்கும் களரி கற்றுக் கொடுக்குறேன், நான் கண்ணு சரி பண்ணுறேன், கேட்டதை கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, கண்ணு சரி பண்ணுறேன்னு. கண்ணு சரி பண்ணால் அவர் ஒரு பச்சை மருந்து அரைச்சி ஊற்றி பார்த்தா கொண்டு நல்ல பொழிச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. உனக்கு என்ன வேணும் கேளு தரேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஆள் என்ன சொன்னான், இந்த குழந்தைங்கள வச்சு என்னால் காப்பாற்ற முடியல, உங்கள் பொண்ணே எனக்கு பொண்ணு கொடுங்க, உங்கள் இடத்துல எனக்கு இந்த குதிரை இந்த எல்லாம் போருக்கெல்லாம் போகும்போது போராடுற மாதிரி இல்லை, எல்லா வித்தையும் கற்றுக் கொடுக்குறாரு அவர், அதுக்கு எனக்கு ஒரு கொட்டா போடுற அளவுக்கு இடமும் கொடுக்கணும், அதுக்கு என்ன எடுத்துக்கும், பொண்ணை கொடுன்னு சொன்னது தான் அவருக்கு தூக்கி போட்டுவார், வாரி போட்டுச்சு. பொண்ணு நல்ல அழகாக நல்ல பொண்ணுக்கு ஒரு முறமாப்பிள்ளை இருக்குது. அப்போ சரி தண்டார போட்டதாச்சே கொடுக்காது இருக்க முடியாது இல்லை, சரி கொடுக்குறேன்னு கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணோட மனசு கேட்காம, அதுதான் பவானி, கேட்காம பொண்ணு அப்பா சொன்னது தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோன்னே இவங்க ஒரு குடிசை போட்டிருக்கு. அப்போ இவளுக்கு ஒரு முறமாப்பிள்ளை இருப்பார். அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டம். அவருக்கு பொண்ணு போனதில் ரொம்ப மன கஷ்டமாக இருக்கிறாரு. இந்த ஒரு குடிசை போட்டு அங்கே போயிட்டு 3 பசங்க இருக்குது. அந்த ஆளுக்கு பொண்டாட்டி இறந்து போயிருக்கு. அவர் ஒரு முனிவர். இங்கே பட்டு மேத்தையில் பார்த்தவ அங்கே போய் குடிசையில் சாணி மொழி சோறாக்கி இந்த ஆளுக்கு போனது என்ன செய்தாலும் அந்த குழந்தைங்க குறை சொல்லும். இப்படி இருக்கையில் ஒரு குழந்தை பிறந்துடுச்சு. அது நம்ம என் பேரை மாதிரி வீட்டில் அடங்கிறது கிடையாது, சொல் பேச்சு கேட்கல. அந்த குழந்தைய கொண்டு போய் சிவன்கிட்ட அனுப்பிட்டாங்க. எதுக்கு? வித்யா கற்றுக்கிறது. இங்கே சொல்லி கொடுத்த கேட்கல. இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி டியூஷன் மாஸ்டரை வச்சுக்கிற மாதிரி அவங்க சிவன்கிட்ட அனுப்பிட்டு அதை அங்கே கற்றுக்கிட்டு இருக்கு. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கையில் இந்த முறமாப்பிள்ளைக்கு ரொம்ப கோபம். அவர் என்ன பண்ணார், இந்த குடிசையெல்லாம் அடிக்கடி பற்ற வச்சு இந்த இடத்துல சண்டை வலிப்பார். இப்படி இவங்க எங்கே குடிசை போட்டாலும் அந்த ஆள் சண்டை வலிப்பார். ஏன்னா அவருக்கு எட்ட வேண்டிய பொண்ணை தானே இந்த ஆள் கொண்டாந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படும். கல்யாணம் ஆனதுலேருந்து அவளுக்கு கண்டதை கிழமை இந்த கிழமை அங்கே இதெல்லாம் சொல்லி கல்வியெல்லாம் சொல்லி கொடுத்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி வச்சு, சித்தி அது பண்ணிச்சு, சித்தி இது பண்ணிச்சின்னு பிரச்சனை பண்ணிடுச்சு. இப்படி இந்த பொம்பளையை பிடிச்சி அடிக்கிறது, நீ அந்த ஆளை நினச்சிக்கிற, உன்னோட காதலை என்ன நினைக்கிற அப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பார் இந்த கிழமை. ஒரு நாளைக்கு பயங்கர அடி தாங்க முடியல, பற்ற வச்சுட்டு அந்த ஆள் இவங்களை வாழவும் விட மாட்டார். அது அந்த முறமாப்பிள்ளை ஒரு நாள் குதிரை ஏறி போய் அவன் வீட்டு கொட்டாரத்துக்கு போயிட்டார். அது முறமாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு, ஒன்றால் எங்களை சாவடி, இல்லைன்னா எங்களை வாழ விடு, நாங்கள் இருக்கிற அந்த கொட்டாயை நீங்கள் இந்த மாதிரி பற்ற வைக்கிறியே, இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறியே, எங்கள் கொட்டா பற்ற வச்சின்னா நாங்கள் எப்படி கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு வர்றதுக்குள்ளே இந்த ஆள் ஊரை கூட்டுவார். பசங்கள்லாம் சேர்ந்து இந்த பொம்பளை வர நேரத்திற்கு நீ எங்கே போயிட்டு வர,
நீ அவனை பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லி பயங்கர சண்டை வலித்து நிற்கிற நேரத்தில் தான் ஃபுல்லாக கைலாசத்துலேருந்து சிவன்கிட்டேருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு வித்தியை கற்றுக்கிட்டு வருவார். சிவன்கிட்ட அந்த புள்ளைகிட்ட சொல்லும், நீ நீ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, அப்பா நான் எல்லா வித்தியையும் கற்றுக்கிட்டேன்னு ஒரு மழு கொண்டு வருவார். வில்லு வாங்க ராமன் கல்யாணம் பண்ணுறதாவது வில்லு அங்கே ஒரு இடத்துல வைப்பார். அதுதான் வில்லு உடச்சி கல்யாணம் பண்ணுற சீதை. அது ஒரு விஷயம் அங்கே கொண்டு வரும்போது, நீ என் பிள்ளையாக இருந்தனா நான் சொல் பேச்சு நீ கேட்கணும், உங்கள் அம்மாவை வெட்டி கொல்லு, தலையை வெட்டு. இந்த பொம்பளை அப்படியே ஓட கடலோரமாக ஓடி மீன் குடிசையில் அங்கே இங்கெல்லாம் போய் ஒரு வண்ணாத்தி வீட்டில் போய் ஒழுங்கிக்கும். இந்த பயம் அப்பா சொன்னது செய்யணும்னு பின்னாடி ஓடி அந்த பொம்பளையை பிடிச்சி அப்போ அந்த வண்ணாத்தி என்ன பண்ணால் காப்பாற்றும் போது இந்த ஆள் அந்த வண்ணாத்தையும் வெட்டுவான், இவங்க அம்மாவையும் வெட்டி போட்டுட்டு 2 பேரையும் வெட்டி போட்டுட்டு வந்துடுவோம். இந்த பையன் வந்து அப்பாங்கிட்ட சொல்லுவோம், நீ சொன்னது நான் செய்துட்டேன், எனக்கு என் தாய் வேணும், எனக்கு என் தாய் உயிரோட வேணும். அப்போ கொஞ்சம் இருட்டுற மாதிரி இருக்குது, கரண்டெல்லாம் இல்லாத காலம் இல்லையா. அப்போ ஓடி வீட்டுக்கு வரும். அந்த வெட்டி போட்ட இடத்துல அவங்க அப்பா ஒரு கூஜாவில் தண்ணி எடுத்துன்னு வருவார். அந்த கூஜாவில் தண்ணி எடுத்துகிட்டு இங்கே வந்தோடனே, நல்லா பார்த்துக்கோ சயின்ஸு அப்பவும் நம்மளுக்கு இருக்குது சயின்ஸு, அதெல்லாம் வெளியே சொல்ல கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. அந்த தண்ணி தெளித்து அந்த ஒரு மெய்யிருட்டு மாதிரி கொஞ்சம் இருட்டு வண்ணாத்தீர உடம்பில் இந்த அம்மாவோட தலை வச்சு ஜாயின் பண்ணிட்டு தண்ணி தெளிச்சு உயிர் வந்துச்சு. பயிர் வந்த உடனே நல்ல வெளிச்சத்தில் பார்த்தா மாறிப்போச்சு. வண்ணாத்தீர உடம்பில் தான் இந்த பவானியோட தலை இருக்குது. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். அதுதான் மாரியம்மா, புரியுதா? அவங்க என்ன பண்ணப்போ மாரியம்மா அங்கேருந்து அந்த புள்ள பேர் தான் பரசுராம். 2 பேரும் அங்கேருந்து மனசு கஷ்டமாக அந்த ஊர்லேருந்து வெளியேறிட்டாங்க. அப்படியே மாரியம்மாவை எங்கே கொண்டு வந்து வச்சுருக்க தெரியுமா அவங்களுக்கு? அதுதான் நம்ம கரிமாரியம்மன் கோவில். கரிமாரியம்மன் கோவில் இருக்குது பார்த்தியா சென்னையில், அதுதான் கருமாரியம்மன் திருவேற்காடு. அங்கே வச்சுட்டு அவர் வெளியே போவார். அவர் போய் கன்னியாகுமரியில் நின்று பார்க்கும்போது தான் நம்ம கேரளா கண்டுபிடிக்கிறார். இது அதோட சொல்கிறேன். இப்படியே இவங்க போகிறதுக்கு முந்தி இந்த அம்மாவும் பிள்ளையும் ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்போ இந்த நாமம் போட்டவங்க பட்டை போட்டவங்கன்னு நம்மளை 2 பிரிவாக்கிட்டாங்க. நாமம் போட்டவங்க வீட்டில் பூரா அந்த கருமாரியம்மன் தான் அம்மன் செல் கொண்டு வந்தது. இப்போ நம்மளுக்கு இந்த கொரோனா செல்லு கொண்டு வந்தானே சீனாக்காரன், அதுக்கு முந்தி நம்ம கையில் சயின்ஸ் இருக்குது. அந்த கொரோனா செல்லு கொண்டு வந்து எல்லா நாமக்கார வீட்லேயும் வாசப்படியில் பார்த்தியா நாமம் வச்சு பார்த்துருப்பியா? பட்டை போடுறவங்க நாமம் போடுறோம், சிவனை கும்பிட்றவங்க விஷ்ணு கும்பிட்றோம். அதை கொண்டாந்து எல்லாம் நாமக்கார வீட்லேயும் வீசுவாங்க. காற்று சும்மா இருக்குமா, எல்லா வீட்டுக்கும் பரவிடுச்சு. அதிலிருந்து இவங்களை வெறுத்துட்டாங்க. இவர் தனியாக மாரியம்மன் திருவேற்காடு வந்துடுச்சு. அவர் ஊர் அடங்கிறது இல்லை. அதுக்கு பிறகு அவரை பரசுராமன், அதுக்காக நான் அப்புறம் சொல்கிறேன். கன்னியாகுமரிக்கு போய்ட்டு அந்த அம்மா போட்டது சரி பண்ண முடியல. அப்போ அதுக்கு கண்டுபிடிச்ச மருந்து தான் வேப்பிலையும் மஞ்சளும். அதை அரைச்சி தடவு. காலங்கள் எப்படின்னா, மழைக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் வரும்போது அம்மை வரும், வெயில் காலம் முடிஞ்சு ஆடி பிறக்கும்போது அம்மை வரும். அப்போ அது ஆடி மாதத்தில் விசேஷம் பார்த்துருக்கியா? வெப்பிலை எல்லாம் வச்சு பயங்கரமாக விசேஷமாக கும்பிடுவோம். ஆனால் அந்த உயர்ந்த அவங்க ஜாதிக்கார் கும்பிட மாட்டாங்க. நம்ம தான் அந்த அம்மாவை தூக்கி வச்சு கும்பிடுவோம். ஆனால் அம்மாவை கொண்டு வந்தது கருமாரியம்மா தான். இது மக்களுக்கு தெரியாது, என்னென்னமோ மக்கள் செய்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ 2 விஷயம் பார்த்துக்குவோம். தலை வெட்டினது, உயிர் வர வச்சதும் அதே சயின்ஸ் இருக்குதுல. அதே மாதிரி இந்த செல்கள் கொண்டு வந்து அவங்க வீட்டில் நாமக்கார வீட்டில் அடித்ததும் இந்த செல்லு தான். ஆனால் மக்களுக்கு சரியாக புரியல. அதுதான் கருமாரியம்மன். அப்புறம் நான் பரசுராமன் கதை அப்புறம் இருக்குது சொல்கிறேன். ஓணாமண்டிகை கேரளாவில் கும்பிட்ற கதை அப்புறம் இது இதோடு நிறுத்திடுறேன். சாந்தா பாட்டி வணக்கம்.